சரி, அப்போ நேரடியாக சவாலுக்கு வந்துடுவோம். நான் செய்கிற இந்த வெஜிடேரியன் ஒரு உணவை உங்களால் ஏன் டேஸ்ட்டுக்கு செய்ய முடியாது. யாராவது அப்படி சவால் விட முடியுமா? அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார். அரைச்சி விட்ட கல்யாண சாம்பார். இன்னைக்கு நம்ம ஃபுட் ஹிஸ்டரி சீரியஸ்ல சவுத் இந்தியாவின் கிங் ஆஃப் கிரேவிஸ் சாம்பார் சுவையோடு ஒரு பயணம். சாம்பார் எப்படி தோன்றியது, யார் இன்வென்ட் பண்ணாங்க, ஏன் இன்னைக்கு சவுத் இந்தியாவோட ஐடென்டிட்டியான ஒரு டிஷ்ஷா மாறி இருக்கு, இது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாம்பார்னு சொல்றது ஆக்சுவலா ஒரு ராயல் மிஸ்டேக்ல இருந்து வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி பேசிக் சாம்பார் அப்படின்னா புளி, பருப்பு, காய்கறி, மசாலா இது எல்லாமே சேர்த்து சிம்மர்ல வேக வைத்தா கிடைக்கக்கூடிய அந்த அரோமேட்டிக் டேங்கி ஸ்பைசி கிரேவி தான் வந்து சாம்பார். சாம்பாரோடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மராத்தியர் அரசன் சம்பாஜி, அதாவது சிவாஜியின் மகன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். 17ஆம் நூற்றாண்டு தஞ்சாவூர்ல மராத்தா டைனஸ்டி ரூல் பண்ணும்போது ராஜா ஆகிய சாம்பாஜிக்கு சமையல்காரர்கள் இல்லாததுனால ஒரு நாளைக்கு அவர் தான் குக்கிங் ட்ரை பண்ணாராம். சாம்பாஜி ராஜா தாலை எடுத்தாரு, காய்கறி சேர்த்தாரு, புளி சேர்த்தாரு. ஆனா அந்த டிஷ் தான் வித்தியாசமான சுவை தந்தது. அந்த நாள்ல இருந்து அந்த வித்தியாசமான கிரேவிக்கு பேர் தான் சாம்பார். அது வந்து சம்பாஜின்ற பேர்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. சவுத் இந்தியன் சாப்பாட்டுல வந்து பருப்பு புளி காம்போ வந்து ரொம்ப முக்கியம். புளி பிரிசர்வேஷன் அண்ட் சார்னஸ்காகவும், பருப்பு வந்து புரோட்டீன் சோர்ஸ்காகவும் யூஸ் பண்றாங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிற டிஷ் வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, ஃபுல் மீலுக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால தான் சாம்பார் சவுத் இந்தியன் லஞ்சோடைய இன்செப்பரேட்டபிள் பார்ட்டானது. சாம்பாரோடைய ஸ்பெஷலான சுவை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்லி ரோஸ்டட் அண்ட் கிரவுண்ட் சாம்பார் பொடி தான் இதோட ஹீரோ. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி ரெசிபியே இருக்கு. காய்கறி சாய்ஸ் தான் இதோடைய வெரைட்டிக்கு காரணம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய் இப்படி ஒவ்வொன்றுக்குமே தனி அரோமா தரும். புளி சுவையோட அந்த கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ஆத்தென்டிக் ஃபிளேவர் தரக்கூடியது. தமிழ்நாட்டுல சாம்பார் வெட்டிங் ஸ்டைல்ல தின் அண்ட் வாட்டரியா நிறைய வெஜ்ஜஸ் இருக்கும். கர்நாடகா ஸ்டைல்ல அதிக ஜாகரியும் கோகனட் பேஸும் இருக்கும். ஆந்திரா ஸ்டைல்ல ஸ்பைசி அண்ட் டேங்கி அதிக சில்லி வெர்ஷனா இருக்கும். கேரளால தோரன் அண்ட் அவியல் கூட சர்வ் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் கேரளா வெர்ஷனா இருக்கும். அதனாலதான் சாம்பார் ஒரு டிஷ்ஷாக மட்டும் இல்லாம அது ஒரு ஸ்பெஷலான லாங்குவேஜ் ஆஃப் ஃபிளேவர்ஸ்னு சொல்றாங்க. இன்னைக்கு சவுத் இந்தியனுடைய ஐடென்டிட்டின்னு சொன்னா அது சாம்பார் தான். சாப்பாட்டு இலையில ஃபர்ஸ்ட் சர்வ் பண்றதும் சாம்பார் தான். திருமண சாப்பாடு, ஃபங்க்ஷன்ஸ், பிரசாதம் எல்லாத்துக்குமே சாம்பார் தான். சவுத் இந்தியன் லஞ்ச் மெனுல சாம்பார் இல்லாம இருக்காது. இப்படி எல்லாத்துக்குமே சாம்பார் இருக்குதுன்னா அது ஒரு கல்ச்சுரல் சிம்பல். சிம்பிளான ஒரு பருப்பு புளி குருமா மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாம்பார் தான் இன்னைக்கு சவுத் இந்தியாவுடைய குளோபல் ஐடென்டிட்டி. ஆக்சுவலி ஒரு அரசனுடைய ஆக்சிடென்டல் கிரியேஷன். சோ அவ்வளவுதான். இதுதான் நம்ம பாரம்பரியமான சாம்பாருடைய ஹிஸ்டரி. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது போல வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.